குட்டிமணி உட்பட பலரின் கண்கள் பிடுங்கி எடுக்கப்பட்டது. மொத்தம் 53 பேர் தமிழ் அரசியல் கைதிகள் பொதுமக்கள் என கொடூரமாக சிங்கள காடையர்களால் கொல்லப்பட்டார்கள். வெலிக்கடை சிறையிலே படுகொலை செய்யப்பட்ட மாதம் அதை இந்த அரசு விசாரணை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, நாம் வன்முறை மீது காதல் கொண்டவர்களோ அதே போன்ற நோயினால் பாதிக்கப்பட்ட மன நோயாளிகளோ அல்ல. எம்டிவியூ சொந்தங்களுக்கு வணக்கம். பாராளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் அவர்கள் நேற்றைய பாராளுமன்ற அமர்வில் வெலிக்கடையில் இடம்பெற்ற படுகொலை சம்பந்தமாக தன்னுடைய கருத்தினை முன்வைத்திருக்கின்றார். குறிப்பாக தமிழின விடுதலைக்காக ஆரம்பத்தில் ஆயுதமேந்தி போராடிய தலைவர் தங்கதுரை, தளபதி குட்டிமணி ஆகியோருடைய படுகொலைகள் சம்பந்தமாகவும், அவருடன் சேர்ந்து 53 பேர் இந்த வெலிக்கடையில் படுகொலை செய்யப்பட்டதாகவும், இந்த படுகொலை சம்பந்தமான விசாரணைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என செல்வம் அடைக்கலநாதன் அவர்கள் நேற்றைய பாராளுமன்ற அமர்வில் குறிப்பிட்டிருக்கின்றார். குறிப்பாக தலைவர் தங்கதுரை, தளபதி குட்டிமணி ஆகியோர் படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள். அதிலும் குட்டிமணி அவர்களுடைய கண்களை தோண்டி எடுத்து அவர் படுகொலை செய்யப்பட்டதாகவும், இவர்கள் தொடர்பான இந்த படுகொலை சம்பந்தமான முறையான விசாரணைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என செல்வம் அடைக்கலநாதன் அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார். இந்த படுகொலை செய்யப்பட்ட விவகாரம் சம்பந்தமாக பல விசாரணைகள் தற்சமயம் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. செம்மணியில் படுகொலை செய்யப்பட்ட குறிப்பாக செம்மணியில் படுகொலை செய்யப்பட்டு புதைக்கப்பட்டவர்களுடைய எலும்புக்கூடுகள் தற்சமயம் மீட்கப்பட்டு கொண்டு வருகின்றது. இவ்வாறு படுகொலைகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற நிலையில் படுகொலைகள் சம்பந்தமான விசாரணைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. இந்நிலையில் தான் செல்வம் அடைக்கலநாதன் அவர்கள் நேற்றைய தினம் இந்த வெலிக்கடை படுகொலை சம்பந்தமாக விசாரணைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என நேற்றைய பாராளுமன்ற அமர்வில் குறிப்பிட்டிருக்கிறார். அது மட்டுமல்லாது மன்னாரில் இடம்பெறுகின்ற மண்ணகழ்வு சம்பந்தமாகவும் அவர் தன்னுடைய கருத்தினை முன்வைத்திருக்கின்றார். மன்னாரில் இந்த மண்ணகழ்வு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதால் மக்கள் அச்சத்துடன் இருப்பதாகவும், மக்களுக்கு யார் யார் எந்த நேரத்தில் வந்து மண்ணகழ்கின்றார்கள் என தெரியாமல் அவர்கள் ஒரு நடுக்கத்தில் அச்சத்தில் இருப்பதாக செல்வம் அடைக்கலநாதன் அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார். மன்னார் பேசாலை பகுதியில் இந்த மண்ணகழ்வு பணிகள் இடம்பெற்று வருவதாகவும், இதனை உடனடியாக அரசாங்கம் தடுத்து நிறுத்த வேண்டும் எனவும் செல்வம் அடைக்கலநாதன் அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார். இல்லையேல் மக்களுக்கும் மண்ணகழ வருபவர்களுக்கும் இடையில் பாரிய அளவிலான முரண்பாடு ஏற்படுவதற்கான சாத்தியங்கள் இருப்பதாகவும் செல்வம் அடைக்கலநாதன் அவர்கள் நேற்றைய பாராளுமன்ற அமர்வில் குறிப்பிட்டிருக்கின்றார். அது தொடர்பான காணொலியை தொடர்ந்து பார்க்கலாம். அடைக்கலநாதன் மன்றித்துமா மினித்து 8 காலයක් ලැබෙනවා. 8 minutes. இந்த மாதம் ஜூலை மாதம் வெலிக்கடை சிறையிலே படுகொலை செய்யப்பட்ட மாதம் அதை இந்த அரசு விசாரணை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, அது சம்பந்தமாக சில கருத்துக்களை சொல்லலாம் என்று விளைகின்றேன். தமிழினத்தின் விடுதலைக்காக, உரிமைக்காக முதலிலே ஆயுதம் எடுத்து போராடிய தலைவர் தங்கத்துரை, தளபதி குட்டிமணி போன்றோர் பருத்தித்துறை மணற்காடு கடற்கரையில் 1989 சித்திரை மாதம் 5ஆம் தேதி, 1981 4ஆம் மாதம் 5ஆம் தேதி இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்டார்கள். 1983 ஜூலை மாதம் 25 மற்றும் 27ஆம் திகதிகளில் மொத்தம் 53 பேர் தமிழ் அரசியல் கைதிகள் பொதுமக்கள் என கொடூரமாக சிங்கள காடையர்களால் கொல்லப்பட்டார்கள். இதற்கு போலீஸ், சிறை காவல் அதிகாரிகள் எல்லோரும் உடந்தையாக இருந்தார்கள். குட்டிமணி உட்பட பலரின் கண்கள் பிடுங்கி எடுக்கப்பட்டது. 2 நாட்கள் தொடர்ந்து இந்த படுகொலை நடைபெற்று கொண்டிருக்கின்ற சூழலிலே தலைவர் தங்கத்துரை, தளபதி குட்டிமணி, ஜெகன், நடேசதாசன், தேவன், சிவபாதம், ஸ்ரீகுமார், மரியாம்பிள்ளை, குமார குலசிங்கம் மற்றும் டாக்டர் ராஜசுந்தரம் உட்பட 53 பேர் படுகொலை செய்யப்பட்டார்கள். 1982 குட்டிமணி வட்டுக்கோட்டை எம்பியாக நியமனம் செய்யப்பட்டார். அந்த சமயம் சிறைச்சாலை அதிகாரிகள் அவரை விடுதலை செய்யவில்லை என்பதை நான் இங்கு குறிப்பிட விரும்புகின்றேன். இந்த தருணத்திலே எங்களுடைய தலைவர் தங்கத்துரை, குட்டிமணி ஆட்கள்
நீதிமன்றத்திலே ஆற்றிய உரையை நான் இங்கு சொல்லலாம் என்று நினைக்கின்றேன். நாம் வன்முறை மீது காதல் கொண்டவர்களோ அதே போன்ற நோயினால் பாதிக்கப்பட்ட மன நோயாளிகளோ அல்ல. உரிமை மறுக்கப்பட்ட ஒரு இனத்தின் விடுதலைக்காக போராடும் உண்மையான போராளிகள். இது எங்களுடைய தலைவர் ஸ்தாபகர் தமிழ் விடுதலை இயக்கத்தின் ஸ்தாபகரான தங்கத்துரை தலைவர் அவர்கள் ஆற்றிய உரை. தளபதி குட்டுமணி அவர்கள் நீதிமன்றத்தில் ஆற்றிய உரையை, ஒரு குட்டுமணி தூக்கில் போடுவதன் மூலம் ஆயிரம் குட்டுமணிகள் உருவாவார்கள், உங்களால் அதை தடுக்க முடியாது என்பதை நிதர்சனமாக அவர் சொல்லி முடித்தார். அது 83 எங்களுடைய இளைஞர்கள் யுவதிகள் அந்த ஆயுதம் போராட்டத்தை ஆதரித்து களமிறங்கியதை அவருடைய அந்த உரை பறைசாற்றுகின்றது. இந்த திட்டமிட்ட இனப்படுகொலையினால் 1983 கருப்பு ஜூலை 2000 ஆண்டு தமிழர்கள் கொழும்பிலே கொலை செய்யப்பட்டார்கள். 4000க்கு மேல் தமிழ் கடைகள் அழிக்கப்பட்டன. இந்த மாதம் தமிழீழ விடுதலை இயக்கம் தமிழ் தேசிய வீரர்கள் மாதமாக பிரகடனப்படுத்தி அதை நினைவு கூறுகிறது. இந்த அரசாங்கம் உடனடியாக இதற்கு ஒரு விசாரணையை செய்ய வேண்டும். ஏனென்றால் இந்த படுகொலை என்பது எங்கு வெளிக்கடையிலே நடந்தது, கண்கள் பிடுங்கப்பட்டது, சித்திரவதை மூலம் படுகொலை செய்யப்பட்டார்கள், எங்கே புதைக்கப்பட்டார்கள் என்பதை அறிய முடியாமல் இருக்கிறது. ஆகவே இந்த பழைய கொலைகளை, உயிர்த்த ஞாயிறு கொலைகள், இப்படி பல கொலைகளை விசாரிக்கின்ற முற்படுகின்ற அரசு இந்த வெளிக்கடை படுகொலை, நான் நினைக்கின்றேன் ஜேஆர் காலத்திலே இது நடைபெற்றது. ஆகவே இந்த விடயத்தை விசாரிக்க வேண்டும் என்று நான் இச்சந்தர்ப்பத்திலே கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன். குழுக்களின் தலைவர் அவர்களே, மன்னாரை பொறுத்தமட்டிலே பேசாலை அண்டியுள்ள கிராமங்கள் இன்றைக்கு பல அச்சத்திலே இருந்து கொண்டிருக்கிறது. அது 2 விடயங்களை ஒரு பிரச்சனையாக அந்த மக்கள் அச்சத்தோடு இருக்கிறார். இந்த ஒன்று, இந்த மின்சார மண் அகழ்வு பேசாலை உட்பட ஏனைய கிராமங்களிலே இந்த அரிய மண் அகழ்வை யார் வருகிறார்கள், யார் போகிறார்கள் என்பதை காண முடியாமல் இருக்கிறது. அடிக்கடி வருகிறார்கள். இலுமினைட் மண்ணை அகழ்வதற்கு படிப்படியாக யாரோ எல்லாம் வருகிறார்கள். மக்கள் அதை எதிர்க்கின்ற போதும் அங்கே வந்து செயற்படுகின்ற ஒரு நிலையை நாங்கள் கண்டிக்கின்றோம். இதுக்கு பொறுப்பான அமைச்சர் மக்களோடு உரையாட வேண்டும். அதே போல காற்றலை, மின்சாரம், இதையும் எங்களுடைய மன்னார் நகரம் பாதிக்கப்படுகின்ற சூழல் காணப்படுகிறது. ஆகவே இந்த விடயத்திலே இது சம்பந்தமான அமைச்சர் மக்களிடம் சென்று அவர்களுடைய பிரச்சனையை ஆழ விசாரித்து ஒரு முடிவுக்கு வருவதுதான் சாலச் சிறந்தது. ஏனையவர்கள், பொறுப்பானவர்கள், இதற்கு பொறுப்பானவர்கள் அங்கே அந்த மண்ணை எடுப்பதற்கும் இந்த காற்றாலை மின்சாரத்தை உருவாவதற்கும் அங்கே வந்தால் மக்களோடு பிரச்சனைப்படுகின்ற, மக்கள் முரண்படுகின்ற ஒரு துப்பாக்கிய நிலை ஏற்படும் என்பதை நான் இங்கு குறிப்பிட விரும்புகின்றேன். ஆகவே மன்னாரை பொறுத்த மட்டிலே உப்பு தண்ணி நிலம் இரண்டும் ஒரே சமனாக இருக்கிறபடியால் இந்த அரசாங்கம், அமைச்சர் அல்லது ஜனாதிபதி எங்களுடைய மக்களிடம், மக்கள் பிரதிநிதிகளிடம், மக்கள் பெரியவர்களிடம் இதை சம்பந்தமாக ஆராய்ந்து இதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்வதனூடாகத்தான் இது இந்த பிரச்சனையை தீர்க்க முடியுமே ஒழிய திடீரென்று களமிறங்குகின்ற போது எங்களுடைய பிரச்சனைகளை நாங்கள் பார்க்க முடியாமல் இருக்கிறது. காலையில் வருகிறார்கள் என்றால் ஓட வேண்டி இருக்கிறது, பின்னேரம் வருகிறார்கள் என்றால் ஓட வேண்டி இருக்கிறது. எங்களுடைய மக்கள் அடுத்த பிரச்சனைகளை பார்க்க முடியாமல் இருக்கிறது. மக்கள் அச்சத்திலே இருக்கிறார். ஆகவே இந்த 2 விடயங்களையும் அரசாங்கம் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். அரசாங்கம் இதை சொல்லிவிட்டு பேசாமல் இருக்கிறதா அல்லது அரசாங்கத்துக்கு தெரியாமல் வருகிறார்களா என்பது கேள்விக்குறியா இருக்கிறது. அரசாங்க அதிபரிடம் நாங்கள் பேசுகிறோம்.
அவரும் சொல்லுகிறார், அவரும் ஒரு பிரச்சனையிலே இருக்கிறார். அவரும் இதை எப்படி நிறுத்துவதென்ற ஒரு விடயத்திலே இருக்கிறார். அரசாங்கம் எடுக்கின்ற முடிவின் பிரகாரம் அதை ஒரு அரசாங்க அதிபர் அவர்கள் எப்படி செயல்படுத்த முடியும் என்ற ஒரு நிலை அங்கே காணப்படுகிறது. ஆகவே அரசாங்கத்தின் முக்கிய அமைச்சர்கள் அங்கு வந்து அந்த பிரதிகளோடு பேசி இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்பது பிரதானமாக நாங்கள் சொல்லுகின்ற விடயமாக இருக்கிறது. அந்த வகையிலே இந்த இந்த காற்றலை மின்சாரத்தையும் எலிமினேட் அகழ்வையும் உடனடியாக நிறுத்துவதற்கான ஒரு செயல்பாட்டை செய்வதற்கு பேசாலை மக்கள், பேசாலை ஒன்றிய கிராம மக்கள் அவர்கள் இந்த அரசாங்கத்தோடு பேசுவதற்கு தயாராக இருக்கிறார். இல்லை என்றால் வருபவர்களோடு பிரச்சனை ஏற்படுத்தப்படும். அதை தடுக்கின்ற மக்கள் அவர்களை என்ன செய்வார்கள் என்று தெரியாது. ஆகவே ஒரு பிரச்சனையை முற்றுப்புள்ளி வைப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டு